ஹே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எல்லா क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஆனா 30 ஷீட் தான் வாங்குனேன். அதிகமா அந்த பிரியா 40 ஷீட் வாங்கியிருக்கா. ஐ அம் எய்மிங் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 95%. மாப்பிள 5 பேஜ் எழுதிருக்கேன். பேஜுக்கு 5 மார்க்னா கூட 35 மார்க் கன்ஃபார்மா வரும். ஆமா, ஏன் 20 மார்க்ஸே இல்ல பேப்பர்ல? இருந்துச்சா? எங்க? பின்னாடியா? சுத்தம் மெரிட்டா? போயோ, பாஸ் பண்றதே பெரிய விஷயம். இப்போ எந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்கலாம்? SRM? நோ, ரொம்ப தூரம், கருத்து போயிடுவேன். MCC? நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஹை. WCC? நோ, டூ மச் ஆஃப் ட்ராமா. MOP? அந்த காலேஜ் எங்க இருக்கு? ஓ, அந்த அபார்ட்மெண்டா? வேண்டாம், ரிஜெக்டட். DG வைஷ்ணவா? வெள்ளம் வந்தா எஸ்கேப் ஆகவே முடியாது. லொயோலா? வேணாம், ஒரு பசங்களா இருப்பாங்க. கண்டிப்பா கோயடு தான். SRM எல்லாம் நம்மளோட நல்லா இருப்பானுங்க. வேணாம். MCC உள்ளே எல்லாம் கிடைக்கும், அது ஒரு பிளஸ் பாயிண்ட். லயோலா கெத்தா இருக்கும் சொல்லிக்க, ஆனா பொண்ணுங்களே இல்லையே. ஜேர்னலிசம் டி, நான் டிசைட் பண்ணிட்டேன். அதான் ஃபைனல் சாய்ஸ். யூ நோ, ஐ ஆல்வேஸ் லவ்ட் ரைட்டிங். கடைசியில நான் அதை தான் படிக்க போறேன். நான் இப்பவே போயிட்டு அப்பா கிட்ட சொல்ல போறேன். 12 seconds later. ஹலோ அண்ணா, யூனிவர்சிட்டில எப்படி அப்ளிகேஷன் குடுக்கறாங்க? ஆமா, இன்ஜினியரிங்க்கு தான். ஆமா, செருப்பால தான் அடிச்சாரு. சிரிக்காதடி. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரிசல்ட் வந்தோன்னு போறோம், அப்ளிகேஷன் வாங்குறோம், அவ்வளவுதான். அவரை கிடைக்காம போயிடுச்சு, என்ன பண்றது சொல்லு பாப்போம். யா பிச்சை போடுங்க சாமி. வந்துட்டானுங்க பிச்சைக்கார மாப்பிள்ள. ஆமா, கன்ஃபார்மா விஸ்காம் தான். நீ டென்ஷன் ஆகாத, 2 பேரும் போய் சேர்றோம், தாக்குறோம், தூக்குறோம், சரியா? தம்பி விஸ்காமா இப்ப எடுக்க போறீங்க? மாப்பிள்ள ஒரே விஷயம் மாப்பிள்ள. ஆமா, இது பொடி. நல்லா இருப்பீங்க. பா, நம்ம எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிட்டு இருக்க கூடாது? இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி. முதல்ல ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பாக்கலாம். சரி, இல்ல கத்திரி வெயில் ஓவரா இருக்கே, எஸ்கேப்பா எங்கேயாச்சும் போலாமேன்னு கேட்டேன். ஓகே, போலாம். ரிசல்ட் தானே, வந்துட்டு பிறகே போலாம். மா, ரொம்ப வெயிலா இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி டூர் போயிட்டு வரலாமா? என்னப்பா கலாய்க்கிறியா? நானே 100% வருமா 90% வருமா இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கேன். உனக்கு ஊட்டி கேக்குதா? போப்பா. பிரியா நம்மள விட அதிகமான மார்க்ஸ் எடுத்துட்டானா? நம்ம காலேஜ், அதுவும் நம்ம கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டானா? ஒருவேளை கிளாஸ் ரெப் ஆயிட்டானா? வெயில் ஆயிட்டா மாடு மேய்க்கணும், வெயில்ல கொடையே இல்லாம மாடு மேய்க்கணும். மாமன் பொண்ணு குண்டோதிரிய கல்யாணம் பண்ணணும். ஆமாண்டி, கம்ப்யூட்டர் முன்னாடி தான் இருக்கேன். இன்னும் ஓப்பனே ஆகல. 10 மணிக்கே வரும்னு சொன்னாங்களே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கா? உனக்கு பாக்கணுமா? அஸ்கு புஸ்கு, நீயே பாத்துக்கோ போ. ஓகே, பாய். இவளுக்கு நான் பாக்கணுமா? என்ன இன்னும் ரிசல்ட்டே வரல? ஆமா, நான் பாத்துட்டு இருக்கேன், இன்னும் வரல. வந்துச்சு. இப்ப பிரியா எவ்வளவு மார்க்னு பாக்கலாம். 97.5. மாப்பிள்ள, அட போயா, கால் வந்து 10 வாட்டி வயிற்ற கலக்கிருச்சு நீ வேற. அட உண்மையிலே மாப்பிள்ள, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? ஒண்ணும் இல்ல, என் ரிசல்ட் கொஞ்சம் பார்த்து சொல்றியா? அட போயா, எனக்கு பாக்குறதுக்கு பயமா இருக்குன்னு உன்னை பார்க்க சொல்றேன். நம்பரா? நம்பரு டக்குன்னு கேட்டா எனக்கு எப்படா ஞாபகம் இருக்கும்? இரு, நீ என் சீட்ல இருந்து 3வது சீட்டு தானே? அப்பெல்லாம் ஒண்ணு பண்ணு, 3 நம்பர்ல இருந்து 3 நம்பர் கழிச்சிட்டீங்கன்னா என் நம்பர் வரும் மாப்பிள்ள. அப்படியே வீட்டுல பார்த்து சொல்லு மாப்பிள்ள, ப்ளீஸ்ரா. ரிசல்ட்ஸ் வர போகுது. நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நாங்க ஒன்னு சொல்ல விரும்புறோம். இட்ஸ் ஓகே டு ஃபெயில். ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பிராக்டிகலா அதை எப்படி செயல்படுத்த போறோம்ன்றதான் கேள்வி. ஸ்போர்ட்ஸ், சினிமா, பாலிடிக்ஸ்ல இனிஷியலா ஃபெயிலியரை சந்திச்சு அப்புறம் மேசிவா ஜெயிச்சவங்க யாரெல்லாம்னு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்க டேலண்ட், உங்க கெப்பாசிட்டி என்னன்றத ஒரு பேப்பர் முடிவு பண்ணக்கூடாது. வாழ்க்கையில இதை விட நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும். இதுக்கே சோர்ந்துட்டா எப்படி? இதுவும் கடந்து போகும். இப்போ கம்மியா மார்க் வாங்கிட்டா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்ல. ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா நினைச்சுப்பான்,